Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 565 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபிய அனல் பறக்க அடிச்சு தெரிய விட்டான்ல. சாதாரண அடியில கடலுக்குள்ளேயே இடிய இறங்கிட்டான். அப்படி பயங்கரமா அடிச்ச போர்ஸ்ல பிச்சுக்கிட்டு போய் அந்த கப்பல்ல போய் அடிச்சு நுறுக்கி உள்ள போய் விழுந்துருவான். எல்லாம் பார்த்துட்டு அசந்துருவாங்க. கொக்கா மக்கா லூஃபி பொழந்து கட்டிட்டான்னு அப்படி முரட்டுத்தனமா ஒரு குத்திட்டு அப்படி கேத்தா ஒரு லுக் விடுவான் பாக்கணுமே. அந்த டவர்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. லூஃபி சாதிஸ்டான்னு கத்திட்டு இருப்பாங்க. அவனுங்க அங்க பேசுறது வேற, இங்க லைவா பிராட்காஸ்ட் ஆகிட்டு இருக்குதா. அதனால இங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே அங்க என்ன நடக்குதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி லூஃபி நியூ ஃபிஷ்மேன் பைரட்ஸோட கேப்டனான ஹோடிய தோக்கடிச்சிட்டான் என்ஜாய் பண்ணுவானுங்க. எது தோக்கடிச்சிட்டானு ஆச்சரியத்தோட பாப்பாங்க. ஆனா லூஃபி இல்ல, இன்னும் எதுவுமே முடியலன்னு பிரின்சஸ் உடனே அவனை நோவா கிட்ட கூட்டு போக சொல்லுவான். அதுவும் எவ்வளவு வேகமா கூட்டு போக முடியுமோ அவ்வளவு வேகமா. அவளும் ஓகேன்ட்டு ஃபாஸ்டா நீந்தி போவான். அதே நேரம் இங்க ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவங்க எல்லாம் ஹோடி தோத்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம பீதியில நடுங்குவானுங்க. ஏன்னா அவன் இருக்கான், ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு நம்பிக்கையில வந்தானுங்க. ஆனா எல்லாமே ஊத்திக்கிச்சுன்ன உடனே அதுலயே பீதி ஆயிடுவானுங்க. இதுல வேற அந்த நோவா கப்பல் விழ போறத அப்பதான் நோட் பண்ணுவானுங்களா. ஐயோ, அந்த கப்பல் வந்து விழுந்த ஐலாண்டோட சேர்த்து நமக்கும் சங்குதான், வாங்கல ஓடலான்னு பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. ஆனா ஜியோ இடையில புந்து ஓடுறவனுங்க எல்லாத்தையுமே அடிச்சு தெரிய விடுவான். அவனுக்கு சொல்லுவானுங்க, முட்டாப்பையில இந்த ஐலாண்டு அழிய போகுது, உனக்கு தான் தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் லூசுத்தனமா எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, கேப்டன் ஹோடி வந்து ஹெவனால சூஸ் பண்ணப்பட்டவராமா. அவரை எல்லாம் கண்டிப்பா இந்த கேவலமான ஹியூமன்ஸால எல்லாம் ஜெயிக்கவே முடியாது. அதனால மூடிட்டு போய் சண்டை போடுங்க, மிச்செல்லாம் பாத்துக்கலாமா. அதெல்லாம் ஓகே விளக்கண்ணே. அந்த நோவா கப்பல் வந்து விழுந்துச்சுன்னா எல்லாருமே அழிஞ்சு போயிருவோம், அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிருன்னு சொன்னா சாவுமே பழி வாங்குறதுக்கான இன்னொரு வழிதான். ஆனா நீங்க அதுல இருந்து எஸ்கேப் ஆலான்னு பாக்குறீங்களா? நோ நேவர். நீங்க செத்தா கூட ஹியூமன்ஸை வெறுக்கணும் அப்படின்ட்டு செயினை வச்சு ஏதோ விதையெல்லாம் காட்டுவான். அவங்க மேல இருக்க கோவம்லாம் நம்ம ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கணும்டா, ஊறி. என்னாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற இந்த பழி வாங்குற உணர்வு நம்மளை விட்டு எப்பவுமே போக கூடாது. அப்படி மட்டும் விட்டுட்டா எவனோ வந்து பழி வாங்குவான்னு சொல்லி மண்டைய கழுவிட்டு இருப்பான். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறத ப்ரூக் பாத்துருவான். இங்க இந்த ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தவனுங்க எல்லாம் ஐயோ அந்த ஓடிய நம்பி வந்துட்டமே, அவனும் அவன் ஆபீசர்ஸ் இப்படி முட்டாப்பாலில இருப்பானுங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நமக்கு தான் சங்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த டோசன் ஹியூமன்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமானவனுங்கன்னு சொல்லி அவன் சுத்தியில வச்சு ஓங்கி ஒரே அடி. பாவம் அதுல இடையில ஒருத்த மட்டும் சிக்கிட்டான். இப்ப என்னன்னா, உங்களோட வெறுப்பு கோபம் எல்லாத்தையுமே ஹியூமன்ஸ் மேல காமிங்க. இங்க நடக்கிற ஒவ்வொரு அழிவுக்குமே காரணம் ஹியூமன்ஸ் மட்டும்தான், அதை மறந்துடாதீங்க அப்படி இப்படின்னு வெறித்தனமா கத்திட்டு கிடப்பான். சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன இவ்வளவு வெறித்தனமா கத்துறானுங்களேன்னு பீதி ஆயிருவாங்க. அவனுங்க பண்றதெல்லாம் பார்த்தவனே அந்த பொடி பசங்க கூட ஹியூமன்ஸ் எல்லாம் என்ன அவ்வளவு மோசமானவங்களா, இவ்வளவு வெறித்தனமா சண்டை போறாங்களேன்னு பொடுசுங்களையே குழப்பி விட்டானுங்க. ஒன்னே பெருசுங்க அப்பெல்லாம் இல்லப்பா, நம்ம வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது ஹியூமன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணத்தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே ஷயலி தடுத்துருவான். ஏன்னா அந்த பொடுசுங்க குழப்பத்துல பேசுதுங்க. இவனுங்களை ஏதாச்சும் சமாளிக்கிறாங்கிற பேர்ல குழப்பி விட்டானுங்கன்னா நாளைக்கு ஹோடி மாதிரி மோசமா வந்துருவாங்கன்னு அவ தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. கொஞ்சம் உங்க கண்ணால பாருங்க, பிளாசாலையும் சரி ஸ்கையிலையும் சரி யாரு நம்ம கண்டி ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்த பைரட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா, ஹியூமன்ஸுங்க தான். சோ அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் நல்ல விதமா சொல்லி கொடுப்பான். அதுலயும் அவங்களுக்கு டவுட், நம்ம ப்ரூக்கு, சாப்பர், பிராங்கி இவங்க எல்லாம் கொஞ்சம் வினோதமா இருக்காங்கல்ல, அப்ப அவங்களும் ஹியூமன்ஸானு கேட்டா இல்ல, அவங்க கொஞ்சம் ஸ்டேஞ்சான ஆளுங்க தான். ஆனா நமக்காக சண்டை போறது ஹியூமன்ஸுங்களும் தான். நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அதை கண்ணால ஒழுங்கா பார்க்கணும். அப்படி இல்லன்னா பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது, புரிஞ்சுதான்னு சொல்லி ஒழுங்கா பார்க்க சொல்லுவா. பார்த்தா புரியுது ஹியூமன்ஸுங்க எல்லாம் நல்லவங்க தான். அங்க ஜியோ அவங்க ஆளுகளையே போட்டு பொலன்னு பொலந்து கட்டிட்டு இருப்பான். யாரெல்லாம் இப்ப சண்டை போலையோ அவங்க எல்லாருமே சாகணும், மொத்தத்துல எவனையும் உருப்பட விட மாட்டானுங்க. அப்ப கடைசியா ஒருத்தனை ஓங்கி அட்டாக் பண்ணுவான். சட்டனா நம்மால இடையில புந்து சட்டுன்னு கட்டி வச்சு தடுத்துருவான். ஏன்டா உன் ஆளுகளே இப்படி பண்ற, வெக்கமா இல்லையா உனக்குன்னு சொல்லி திட்டுவானா. அதை கேட்டுட்டு அவனுங்களே கண்ணீர் விட்டு அழுவானுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, எலும்பு கூடுமண்டே, கொஞ்சம் விட்டுருந்தா நீ பொழந்திருப்பான்பா. இங்க ப்ரூக்கு, நீ தான் இதுக்கு முன்னாடி செத்த இல்ல, அப்புறம் என்ன வெங்காயத்திடா எல்லாமே தெரிஞ்சவ மாதிரி பேசிட்டு இருக்க. நீ செத்து உன்னோட வெறுப்பையும் கோபத்தையும் மத்தவங்களுக்கு பாஸ் பண்ணி விட்டுட்டு போறதை விட கேவலமான ஒரு விஷயம் ஒண்ணுமே இல்ல. சொல்ல போனா நீ செத்தா மிஞ்சறது உன்னோட எலும்பு மட்டும்தான், உன்னால ஒரு புடி மண்ணை கூட எடுத்துட்டு போக முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கன்னு பயங்கரமா டயலாக் அடிப்பானா. உடனே பிராங்கி, சூப்பர் தலைவரே, இப்பதான் காலா ஃபார்முக்கு வந்திருக்கீங்க, அடிச்சு நவுத்துங்கம்மா. ப்ரூக்க பொறுத்த வரைக்கும் மத்தவங்களை மதிக்காதவங்க யாரையுமே சுத்தமா அவனுக்கு பிடிக்காது. சொல்ல போனா எனக்கு மூக்கில்லாட்டியுமே அவங்க ஸ்மெல்லு கூட எனக்கு பிடிக்காது, அத முதல்ல புரிஞ்சுக்கடா கொய்யாலன்னு காமெடி பண்ணிட்டு இருப்பான். அது அவனுக்கு இன்னும் காண்டாயிரும். இனி அவமானப்படுத்தினா என்ன, படுத்தாட்டி என்ன, அந்த நோவா கப்பல் இந்த ஐலாண்டு மேல வந்து விழுந்த உடனே இங்க எல்லாம் சாக போறாங்க, நீ ஹியூமனோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல, நீயும் இங்க ஜலசமாதி ஆக போறேன்பா. ஆனா ப்ரூக்கு கான்பிடண்டா சொல்லுவான், எங்க கேப்டன் லூஃபி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா கிங் ஆஃப் த பைரட்டா வருவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்ட்ல இருக்க மக்கள் யாரு
யாருக்கும் எதுவும் ஆகாதுன்னு வேற சொல்லியிருக்காரு. அவர் ஒரு டைம் சொன்னா 108 டைம் சொன்ன மாதிரி அந்த செகண்டே நாங்க 108க்கு கால் பண்ணி எனிமீஸ் அட்மிட் பண்ற வேலையை ஆரம்பிச்சிருவோம். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லடா டோமரு. அதனால வெட்டியா பில்டப் பண்ணிட்டு இருக்காதே போனா. சரி ரைட், என் வேலையை நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி அட்டாக் பண்ண ரெடி ஆவான். இனிமேட்டு என் கண்ணு முன்னாடி உன்னைய நான் மறைய விட மாட்டேன்டா. ஆனா எனக்கு கண் இல்லடா, முடிஞ்சா மறைஞ்சுக்கடான்னு சொல்லி இழுச்சிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி அந்த வட்டட்சுமி லூசு பையில காட்டுறாங்க. அவன் முடிஞ்ச அளவுக்கு ஊதுன்னு ஊதி சஞ்சிய பார்த்து எப்படி சர்ப்ரைஸ் ஆயிட்டியா, இப்ப நான் தானே பெரிய ஆளுன்னு சொல்லி அவன்கிட்ட பீத்திட்டு இருப்பான். பண்ணே சஞ்சி, பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே பெரிய லெவல்ல மாஸ்க் ஆடிட்டியே, இப்ப நம்புறேன்பா. நாங்கெல்லாம் அப்பவே அப்படி இப்போ சொல்லவா வேணும்பானா. இங்க சஞ்சி வேற ஏதோ பிளான் பண்ணிட்டான். ஜெம்பை கிட்ட எப்பா வேலையை முடிச்சலாமா உடனே தெரிக்க விட்டுலாம்பா. அதே நேரம் இங்க ஜோரோ கத்திய வச்சு வெட்டுன்னு வெட்டினால அந்த யூசுவோட கத்தி எல்லாமே நொறுங்கி போச்சு. ஐயோ என் கத்தி போச்சே, இனி நான் எப்படி சண்டை போடுவேன்னு சொல்லி பயங்கரமா புலம்பிட்டு இருப்பான். ஜோரோ இருந்துகிட்டு என்ன ஏன்டா கேக்குற, போடா போய் அந்த மூலையில உட்கார்ந்து அலின்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். ஆனா அந்த டீம் அவன் கையில இருந்து குதிக்க ஆசிட் எடுப்பான். ஜோரோக்கு இன்னுமே பஞ்சாயத்து முடியல. அதே நேரம் இங்க இக்ரோஸ் பிராங்கி அட்டாக் பண்ண ரெடி அனுப்பானா. அவன் நான் இதோட உன் சோழியை முடிச்சிடறேன், உன் தொல்லை தாங்க முடியலடான்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி நம்ம உசோப்ப காட்டுறாங்க. அவன் 1 2 3ன்னு நான் சொன்ன உடனே அப்படியே உன்னைய ஷூட் பண்ணி மல்லாக்கபேன்னு படுக்க போட போறேன். அந்த டர்மாவே ஆல்ரெடி வாய் ஓவரா பேசுவான். அவங்கிட்ட போய் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா என்னடா என்ன பில்டப் பண்றியா இல்ல சீன் போடுறியா, ரெண்டு அப்பா பண்ணா மூலையில உட்காந்து முக்கிட்டு இருப்ப, என்கிட்டயே சவால் விட்டுட்டு இருக்கியான்னு கத்தன உடனே உசோப்பு காண்டாயிருவான். தம்பி என்னோட வரலாற்றுல 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த வார்த்தையெல்லாம் பேசியிருந்தீனா இங்க இருக்க மூலையில மட்டும் இல்ல இந்த மொத்த ஃபிஷ்மேன் ஐலாண்டையுமே சுத்தி வந்து அழுதுருப்பேன். ஆனா இப்போ நிலைமையே வேறம்பா. அந்த டைமுக்கும் போது நம்ம சாப்பரை காட்டுறாங்க. அப்படியே டம்முன்னு நடந்து வருவான். அவனை பார்த்தோன்னே எல்லாம் பீதி ஆவாங்க. ஏன்னா நம்ம பையன் அந்த பெரிய சைஸ் மான்ஸ்டரா மாறிட்டான். அதுதான் அவனோட எக்ஸ்ட்ரீம் லெவல். அந்த லெவலுக்கு மாறிட்டான்னா தான் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்ப என்ன புரியலனா இப்படி கண்ட்ரோல மீறி போற அளவுக்கு அவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்படியே பேன்னு கத்திட்டு இருந்த சாப்பரு திடீர்னு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு உசோப்பே நம்பிட்டியா, நான் தான்டா கண்ணா, நீக்கு ஒன்னாகலே இப்ப கண்ட்ரோல்ல தான் இருக்கேன்பா. பயங்கரமான ஷாக்கு. அப்படியே அங்க கட் பண்ணி ஹோடிய காட்டுறாங்க. அவன் இன்னுமே மட்டையாகல. அப்படியே கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி எந்திரிச்சு வருவானா. அப்படி அவனை பார்த்தவனே பயந்துருவானுங்க. ஏன்னா அவன் காலி ஆயிட்டான், இதுக்கப்புறம் வரமாட்டான், எப்படியாச்சும் இந்த கப்பலை மட்டும் ஸ்டாப் பண்ணா போதுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா மறுபடியும் வர்றான். இப்ப இவனை தடுக்கிறதுக்குன்னே உசுர கொடுத்து போறானுல்ல, அதுக்குள்ள கப்பல் போய் ஐலாண்ட்ல மோதிருச்சுன்னா என்ன ஆகும், எல்லாம் காலி. வந்தவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் ஏகப்பட்ட ஸ்டெராய்டு அள்ளி வாயில போட்டு கருக்கு முறுக்குன்னு திங்க ஆரம்பிச்சிருவான். ஒரு மாத்திரத்துனா ஓகே, இது வரைக்கும் அவன் 1000 மாத்திரை தின்னுட்டான். சொல்ல போனா ஓவர் டோஸையும் தாண்டி போயாச்சு. இந்நேரத்துக்கு அவன் வயிறு வெடிச்சே செத்துருக்கணும். எப்படி பாடி தாங்குதுன்னு தெரியல. இங்க லூஃபி வந்த வேகத்துல அந்த கப்பலுக்குள்ள போயிருவான். இப்போ லூஃபிக்கு என்ன அட்வான்டேஜ்னா கப்பலுக்குள்ள ஏர் இருக்குது. அங்க நம்ம பயலால அவனோட முழு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி சண்டை போட முடியும். ஆனா என்ன அடிச்சாலும் தான் அவன் அடங்க மாட்டான் போலயே. இன்னும் ஸ்டெராய்டு மாத்திரையை வாயில அள்ளி போட்டு தின்னுகிட்டே தான் இருப்பான். அது இன்னும் அவனுக்குள்ள பவர் அதிகமாகிறத காட்டுமா. லூஃபியே ஒரு செகண்ட் மிரண்டுருவான். அப்ப அந்த டைம் ஹோடி வில்லத்தனமா கொடூர குரங்கு மாதிரி சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.